ஹாய் பசங்களா, இந்த வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. ஏன்னா வந்து என்டையர் டிஃபரன்ஷியல்ஸ் அண்ட் இன்டகிரல்ஸ் அப்படிங்கிற கால்குலஸ் அப்படிங்கிற ஒரு ஜைஜாண்டிக் அரண்மனைக்குள்ள நீங்க என்டர் ஆக போறீங்க இந்த சாப்டர் வழியா. இதோட ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து கண்டினியூட்டி. இந்த லெசன் வந்து நீங்க தரவா கத்துக்கிட்டீங்கன்னா, நல்லா கவனிச்சு நிஜமாவே நீங்களே ரிஃப்ளெக்ட் பண்ணி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்கன்னா நீங்க மேத்தமேட்டிக்ஸ் விசார்ட் ஆயிடலாம். இது வரைக்கும் உங்களுக்கு மொத்த டாபிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ்ல புரியலனா கூட பரவாயில்ல, நீங்க மேக்ஸ் கூட ஸ்ட்ரகிள் பண்ணீங்கன்னா கூட பரவாயில்ல, இந்த டாபிக் இந்த லெசன்ஸை நீங்க வந்து புரிஞ்சுனீங்கன்னா பிசிக்ஸ்ல சூப்பரா பண்ணலாம். அதே சமயத்துல நீங்க ஃபியூச்சர்ல போகக்கூடிய எல்லா ஃபீல்ட்ஸ்லயுமே, ஆர்கிடெக்சரா இருக்கட்டும், அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும், நிறைய ஃபீல்ட்ஸ்ல வந்து கால்குலஸ் வந்து ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஒரு இன்ஜினியரிங் கோர் டூலே வந்து கால்குலஸ் தான். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த கண்டினியூட்டி, இந்த டிஃபரன்ஷியபிலிட்டி இதெல்லாம் வச்சு நம்மளால ஒரு பினாமினனை வந்து ஈஸியா மாடல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கார் வந்து ரோட்ல போயிட்டு இருக்குன்னா அது ஏன் வந்து இவ்வளவு ஃபாஸ்டா போகுது, அதோட ஸ்பீடோட சேஞ்ச் என்ன, அது வந்து எப்படி வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிற எல்லாமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம் இந்த கண்டினியூட்டி, டிஃபரன்ஷியபிலிட்டி, இன்டெகிரல்ஸ் இதெல்லாம் வச்சு. அதே மாதிரி வந்து ஒரு அணுகுண்டை வந்து நம்ம தூக்கி போடுறோம்னா ஸ்பேஸ்ல அது எந்த ட்ரெஜெக்டரியில போகும் அதெல்லாம் கூட நம்ம வந்து கண்டினியூட்டி, டிஃபரன்ஷியபிலிட்டி வச்சு ஃபோர்காஸ்ட் பண்ணலாம். அக்ரிகல்ச்சர்ல, அதாவது நம்ம வந்து விவசாயம் பண்ணும் போது தண்ணி வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து ஓபன் பண்ணி விடுறோம்னா அந்த தண்ணி வந்து எவ்வளவு ஸ்பீட்ல எந்த டைரக்ஷன்ல போய் சேரும் வேற ஒரு இது வயலுக்கோ இல்ல வேற ஒரு இடத்துக்கோ அப்படிங்கறது வந்து நம்ம இந்த கான்செப்ட் வச்சு மாடல் பண்ணலாம். சோ வாங்க நல்லா இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க பிராக்டிஸ் பண்ணி. கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். சோ ஃபர்ஸ்ட் கண்டினியூட்டி இந்த லெசன்ல பார்க்கலாம் வாங்க. கண்டினியூட்டினா என்னன்னு பார்க்கலாம். கண்டினியூஸ் அப்படிங்கிற வார்த்தை என்ன இங்கிலீஷ்ல? தொடர்ச்சியா ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது கண்டினியூஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஹிமாலயாஸ் வந்து ஒரு மலை தொடர்ச்சி, கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். என்னால வந்து என்னோட பெண்ணை வந்து லிஃப்ட் பண்ணாம வரைய முடியும். இங்க ஒரு கேப் வந்துடுச்சு பாத்தீங்களா, இந்த இடத்துல இது வந்து நாட் கண்டினியூஸ்னு சொல்லலாம், ஆர் டிஸ்கண்டினியூஸ்னு சொல்லலாம் இல்லையா? ஆனா வந்து பாக்கி அத்தனை இடத்துலயும் இந்த ஹிமாலயாஸ் வந்து கண்டினியூஸ். சோ வந்து ஒரு ஃபங்க்ஷன் எப்ப கண்டினியூஸ்னு சொல்லுவோம்? கரெக்ட், ஒரு ஃபங்க்ஷனை நம்மளால தொடர்ச்சியோட வரைய முடியும்னா கிராஃப் மூலியமா அதை வந்து நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எடுங்க எக்ஸாம்பிள். ஆக்சுவலி சில டைம் என் பெண்ணே வந்து டிஸ்கண்டினியூஸா போகுது, எனக்கு வந்து வேண்டான்னு நினைக்கும் போது கூட என்னால இங்க வந்து ஒரு கோட் வரைய முடியல. எனிவே இப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸுங்கிறது வந்து ஒரு வேரியபிள் பசங்களா, அதாவது எனக்கு தெரியாத ஒரு குவான்டிட்டி, அதை நான் எக்ஸ்ன்னு குறிச்சிருக்கேன். எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு ஃபங்க்ஷன், அதாவது எக்ஸை உள்ள போட்டு எனக்கு வெளியில ஒரு விஷயம் வரும், அதுதான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு கரும்பை வந்து கரும்பு ஜூஸ் மெஷின்குள்ள போட்டீங்கன்னா அந்த மெஷின் தான் ஒரு ஃபங்க்ஷன். கரும்பு வந்து எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து அந்த மெஷினோட அவுட்புட், அதாவது ஜூஸ். ஸோ உள்ள கரும்பு போடுவீங்க, வெளியில ஜூஸ் வரும். அந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது அந்த ஜூஸ், எக்ஸுங்கிறது கரும்பு. புரிஞ்சுதா? இப்போ வந்து இந்த இடத்துல வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு சொல்றாங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. So x கொடுத்தீங்கன்னா f of x is equal to 1 if x is less than or equal to 0. So suppose x வந்து minus 1 இருந்ததுன்னா அப்ப f of x வந்து 1. x வந்து minus 5 இருந்ததுன்னா f of x is equal to 1. x வந்து 0 இருந்ததுனாலும் f of x is equal to 1 அப்படின்னு சொல்றாங்க. So இது ஒரு graphical formatல வரையலாம். So இதுதான் xன்னு வச்சுக்கோங்களேன், x ஓட values x axisல, மேல வந்து y ஓட values அப்படின்னு வச்சுக்கோங்க. y தான் f of x, அதாவது function of x. இப்ப வந்து இதுதான் 0 நம்மளோட முட்டை. இப்ப 0 ஆர் லெஸ் தேன் 0வா x இருந்ததுன்னா, அதாவது இந்த ஃபுல் ஏரியாலையும் நம்ம y ஓட வேல்யூ என்னது? நம்ம y ஓட வேல்யூ 1 கண்டினியூஸா. சோ இந்த ஏரியா ஃபுல்லா கண்டினியூஸா y ஓட வேல்யூ 1. ஓகே, ஆனா சோ கண்டினியூஸா y ஓட வேல்யூ 1 ஃபுல் அண்ட் ஃபுல்லா. ஆனா வந்து 2 if x is greater than 0. So x மட்டும் 0க்கு மேல ஆயிடுச்சுன்னா, that is x is equal to 1, x is equal to 2, அந்த நிலைமையில பாத்தீங்கன்னா x more than 0 இருந்ததுன்னா y ஓட வேல்யூ 2ஆ மாறிடும். ஓகே, சோ இங்க 2ஆ மாறிடும். சோ x is equal to 0 வரைக்கும் இந்த மாதிரி வேல்யூ பர்பிள் கலர், 2 x is greater than 0னா ஹையர் வேல்யூ கிரீன் கலர் கோடு. சோ இது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா, f of x வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா? ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா இந்த லைனை வந்து கண்டினியூஸா வரைய முடியாது, இந்த லைனை கண்டினியூஸா வர முடியாது. ஆனா ஓவராலா எக்ஸ் வந்து ஃபுல் எக்ஸையும் வந்து உங்களால கண்டினியூஸா வரைய முடியாதா? எஃப் ஆஃப் எக்ஸ் இல்ல, வரைய முடியல. சோ வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு மாற்றம் உண்டாகுது, அதனால இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கிடையாது.
மேத்தமேட்டிக்கலி சொல்லணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து வந்தீங்கன்னா எக்ஸ் வந்து 0க்கு கீழே இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ வந்து 1. ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து வந்தீங்கன்னா எக்ஸ் 0க்கு மேலே இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 2. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அப்படின்னு சொல்லுவோம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் கோயின்சைடாக ஆகலை, அதனால இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம், ரைட் சைட்ல இருக்கும் போது நம்ம ரைட்ல இருந்து வரும்போது 0க்கு மேல மட்டும் தான் y யோட வேல்யூ 2. 0 அப்படிங்கிற பாயிண்ட் வந்து எக்ஸ்க்ளூடட், அதாவது 0ங்கிற பாயிண்ட்ல அதோட வேல்யூ வந்து 1 தான். ஸோ லெஃப்ட் சைட்ல இருந்து நம்ம வரையும் போது நம்ம வந்து இப்படி ஒரு ப்ராப்பர் கோட் வரைவோம். ஏன்னா 0 சேர்த்து f of x ஓட வேல்யூ 1 தான். புரிஞ்சுதா? ஆனா வந்து ரைட் சைட்ல வரைகிற கோடுல ஒரு முட்டை மாதிரி போடணும், அதாவது ஒரு ஹோல் மாதிரி போடணும். ஏன்னா 0 அப்படிங்கிற இடத்துல வந்து 2 வேல்யூ கிடையாது, ஆக்சுவலி 1 தான் வேல்யூ. ஸோ 0க்கு மேல இருக்கிற 0.001 0.002 அங்கேருந்து தான் வந்து இந்த 2 அப்படிங்கிற வேல்யூ வைக்கு சேருது. ஸோ அதை கேர்ஃபுல்லா நீங்க போட்டு இது கண்டினியூஸ் கிடையாதுன்னு எழுதிருங்க. ஃபங்க்ஷன் பார்க்கலாம். சப்போஸ் என் பாஸ் வந்து சொல்றாரு, அம்மா நீ வந்து 100 ரூபாய் சேல்ஸ் கம்பெனி கொண்டு வந்தேன்னா உனக்கு வந்து அதுல பாதி நான் உனக்கு சேலரியா தரேன், அதாவது 50 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்றாருன்னா என்ன அர்த்தம்னா, நான் என்ன பண்ணலாம்னா வந்து இது ஒரு ஃபங்க்ஷனா எழுதியிருக்கேன். நான் ஒண்ணுமே சேல்ஸ் கொண்டு வரல, ஏன்னா அஃப்கோர்ஸ் என் பாஸ் எனக்கு ஒண்ணுமே சம்பளமே கொடுக்க மாட்டாரு. ஆனா நான் வந்து 1 ரூபாய் சேல்ஸ் கொண்டு வந்தேன்னா கூட எனக்கு ₹1/2 கிடைக்கும். ஸோ வந்து எக்ஸ் வந்து 1 இருந்ததுன்னா ஒய், தட் இஸ் என்னோட சேலரி வந்து 1/2 இருக்கும். ஸோ வந்து எக்ஸ் 1 இருந்ததுன்னா ஒய் வந்து 1/2 இருக்கும். இங்க எங்கேயோ வரும் அந்த டாட், இந்த பர்பிள் கலர் டாட் வரைஞ்சிருக்கேன்ல அங்க. அதே மாதிரி என்னோட லைனை வரைஞ்சிட்டே போகலாம். ஸோ வந்து நான் 2 ரூபாய் கொண்டு வந்தேன்னா எனக்கு வந்து ஒரு 1 ரூபாய் கிடைக்கும். ஸோ இங்க ஒரு டாட். இந்த மாதிரி நான் வந்து ஒரு லைனை வந்து அமைச்சிட்டே போகலாம். இது வந்து 2 சைட்லையும் ஒர்க் ஆகும். ஓகே, நெகட்டிவ் சேலரி எனக்கு கிடைக்குமா? நோ வே. ஸோ நான் 0 தான் மினிமம் வாங்க முடியும். ஸோ நான் வந்து இந்த லெஃப்ட் சைட்ல வரைஞ்சிருக்கிறதெல்லாம் நான் அழிச்சுக்கிறேன். ஸோ என்னோட லைன் இப்படி போயிட்டே இருக்கும். நான் வந்து 1 மில்லியன் ருபீஸ் சேல்ஸ் கொண்டு வந்தேன்னா, 1 கோடி ரூபாய் சேல்ஸ் கொண்டு வந்தேனாலும் சரி, 1 மில்லியன் ருபீஸ் சேல் கொண்டு வந்தாலும் சரி, எனக்கு வந்து என்னோட சேலரி அவ்வளோ அதிகமா போயிட்டே இருக்கும் ஃபார் எவர், இன்ஃபினிட்டி நோக்கி. ஸோ இது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா? என்னால் இப்படி கண்டினியூஸா ஒரு கோட் வரைய முடியாது அப்வர்டா. ஸோ எஸ், இது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். அதாவது பெண்ணை வந்து பேப்பர்ல இருந்து எடுக்காம என்னால் ஒரு கண்டினியூஸ் கோட் வரைய முடியாது, எங்கேயுமே ஒரு பிரேக் கிடையாது. அதனால இது வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். ஓகே, கண்டினியூட்டட் அஃபிஷியல் டெஃபினிஷன் என்னன்னு பார்க்கலாம். சப்போஸ் f is a real function. ரியல் ஃபங்க்ஷன்னா என்ன? ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறது, எக்ஸை உள்ள போடுவோம், நம்மளுக்கு வெளியில வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும், y அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ எக்ஸுங்கிறது இன்புட். ஓகே, இந்த இன்புட் வந்து எதுல பிலாங் ஆகலாம்னு பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ், ஏதாவது ஒரு ரியல் நம்பர் இன்புட். ஓகே, அந்த இன்புட்டோட என்டையர் ரேஞ்சை வந்து நம்ம டொமைன் ஆஃப் எஃப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னலாம் பாசிபிள் இன்புட்ஸ் நம்மளால எஃப் ஆஃப் எக்ஸ் குள்ள போட முடியுமோ அதை வந்து நம்ம டொமைன் ஆஃப் எஃப்னு சொல்லுவோம். இந்த டொமைன் வந்து ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸ் வந்து ரியல் நம்பர்ல எந்த வேல்யூ வேணாலும் எடுக்கலாம். இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் f of x. So suppose f is a real function on the subset of real numbers and let c be a point in the domain of f. அதாவது all possible x valuesல c அப்படிங்கிற ஒரு particular constant value நம்ம எடுத்துக்கலாம். Okay, so let c be a point in the domain of f அப்படி சொல்லியிருக்காங்க. Then f is a continuous function at c if என்ன கண்டிஷன் இருந்ததுன்னா f is continuous at c அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படின்னு பாத்தீங்கன்னா as x tends to c, limit f of x should be equal to f of c. அதாவது x அப்படிங்கிற இன்புட் வேல்யூ c அப்படிங்கிற இந்த ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிட்ட ரொம்ப பக்கத்துல போகும்போது அந்த f of x ஓட வேல்யூ should be exactly equal to f of c ஓட வேல்யூ. சோ நம்ம எப்படி படிப்போம் இத? லிமிட், limனா லிமிட் as x tends to c, tends na tends. Okay, so as x becomes very close to c, x வந்து c பக்கத்துல போகும்போது அந்த f of x ஓட வேல்யூ exactly f of c ஓட வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கணும் பசங்களா. அப்பதான் இந்த ஃபங்க்ஷன் வந்து continuous at c அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இந்த x tends to c வந்து லெஃப்ட் சைட்ல இருந்து நடக்கலாம், ரைட் சைட்ல இருந்து நடக்கலாம். அதாவது x அப்படிங்கிற வேல்யூ வந்து நம்ம லெஃப்ட் சைட்ல இருந்து c பக்கத்துல கொண்டு போலாம், இல்ல ரைட் சைட்ல இருந்தும் c பக்கத்துல கொண்டு போலாம். வாட் ஐ மீன், நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா c வந்து ஒரு வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் 3 அப்படின்னு வச்சுக்கோங்க. 3 வந்து நான் அப்ரோச் பண்றது வந்து லெஃப்ட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்ணேனா, அதாவது நம்பர் லைன்ல 3 அப்படிங்கிற வேல்யூ இங்க இருக்குன்னா லெஃப்ட் சைட்ல இருந்து நான் அப்ரோச் பண்றேன்னா ஐ அம் டாக்கிங் அபவுட்
2.99999 இந்த மாதிரி ஒரு ரொம்ப க்ளோஸ் வேல்யூ டு 3 ஆனா லெஃப்ட் சைட்ல இருந்து வர வேல்யூ. ஓகே, so x tends to c from the left hand side வந்து x வந்து 2.999 அந்த மாதிரி ஒரு வேல்யூ இருக்கலாம். அதே மாதிரி x வந்து c வந்து ரைட் சைட்ல இருந்து கூட அப்ரோச் பண்ண முடியும். அப்ப வந்து அதோட வேல்யூ என்ன மாதிரி இருக்கும்னு பாத்தீங்கன்னா 3.000001 அந்த மாதிரி இருக்கும். ஓகே, சோ இந்த ரைட் சைட்ல இருந்து x c நோக்கி போகும்போது அதை நம்ம ரைட் ஹேண்ட் லிமிட் அப்படின்னு சொல்லுவோம். லெஃப்ட் சைட்ல இருந்து x வந்து c நோக்கி வரும்போது அது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு லிமிட்டோட வேல்யூஸும் ஈக்குவலா இருக்கணும் அண்ட் ரெண்டு வேல்யூஸும் f of c க்கு ஈக்குவலா இருக்கணும், அதாவது f of 3 க்கு ஈக்குவலா இருக்கணும். என்ன சொல்ல வராங்கன்னா f of x tends to c from left hand side and right hand side should be equal to f of c. எக்ஸாக்ட்லி, அப்பதான் இந்த ஃபங்க்ஷன் வந்து f of c ல c அப்படிங்கிற வேல்யூல கண்டினியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இதோட மீன் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து மேத்தமேட்டிக்கலா நம்ம சொல்ல வரோம். ஆனா நம்ம என்ன மீன் பண்றோம்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை நீங்க வந்து பெண்ணை வந்து பேப்பர்ல இருந்து எடுக்காம கண்டினியூஸா வரைய முடியும்னா அப்ப வந்து எல்லா பாயிண்ட்ஸ் சிலயும் இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்னு அர்த்தம். அதை மேத்தமேட்டிக்கலி நம்ம இப்படி டிஃபைன் பண்றோம். ஆனா இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூஸ்ல வந்து ஏதாவது கட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப இந்த வேல்யூ c வந்து இந்த வேல்யூ எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து f of c ல ஏதோ ஒரு டிஸ்கண்டினியூட்டி இருக்குன்னு அர்த்தம். அதுதான் நம்ம இப்போ இவ்வளவு நாளி மேத்தமேட்டிக்கலி டிஃபைன் பண்ணிருக்கோம். ஓகே, சோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்க போகுது. செகண்ட் லைனை படிக்கிறேன். More elaborately, if the left hand limit and the right hand limit and the value of the function at x is equal to c exist. First of all, இந்த வேல்யூஸ்லாம் எக்ஸிஸ்ட் ஆகணும். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகணும். f of x ஓட வேல்யூ f of c க்கு ஈக்குவலா இருந்ததுன்னா அப்ப then f is said to be continuous at x is equal to c. Okay, so more elaborately, if the left hand limit, right hand limit and the value of the function at x is equal to c exist and are equal to each other, okay, அப்ப வந்து f is said to be continuous at x is equal to c. இப்ப சில எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்ப கண்டினியூட்டி ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இல்லையான்னு பார்க்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் x அப்படிங்கறத வந்து நம்ம எப்பவுமே x ஆக்சிஸ்ல குறிச்சுக்கலாம் இந்த மாதிரி. அதே மாதிரி y அப்படிங்கிறது வந்து f of x தான், அதை y ஆக்சிஸ்ல குறிச்சுக்கலாம் இந்த மாதிரி. f of x தான் வந்து ஃபங்க்ஷனோட வேல்யூ எந்த xலயுமே. ஓகே, இப்போ வந்து இது 0ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட எக்ஸாம்பிள் எடுத்துனோம்னா என்ன எழுதிருக்கு, f of x வந்து அதோட வேல்யூ வந்து 1 if x is less than or equal to 0. x வந்து இந்த ஃபுல் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்தாலும் இந்த கோடோட வேல்யூ வந்து f of x ஓட வேல்யூ என்னது 1. ஓகே, ஆனா இது x வந்து 0க்கு மேல கிரேட்டர் than 0வா இருந்ததுன்னா, அதாவது 0 வந்து not included, 0ல வந்து அதோட வேல்யூ 1 தான், ஆனா 0க்கு மேல எந்த நம்பரா இருந்தாலும் அதோட வேல்யூ வந்து 1 இல்ல 2 if x is greater than 0 தான் நம்ம டெஃபினிஷன்ல எழுதிருக்கு. ஓகே, சோ இதான் நம்ம f of x ஓட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். புரிஞ்சுதா? இப்போ இது கண்டினியூஸா இல்லையா? கண்டினியூஸ்னா என்ன டெஃபினிஷன் பசங்களா? ஒரு தடவை டெக்ஸ்ட் புக்கை பாருங்க, இல்ல நம்ம இப்பதான் பார்த்தோம். அதாவது என்னன்னா லிமிட் ஓகே x அப்படிங்கிற ஏதாவது ஒரு வேல்யூ c க்கு பக்கத்துல வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்தும் சரி ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்தும் சரி c அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ பக்கத்துல x வரும்போது f of x ஓட வேல்யூ வந்து எக்ஸாக்ட்லி f of c க்கு ஈக்குவலா இருக்கணும். அதே சமயத்துல லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலா இருக்கணும். அதாவது நம்ம லெஃப்ட்ல இருந்து c அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் லெஃப்ட்ல இருந்து அப்ரோச் பண்ணாலும் சரி ரைட்ல இருந்து அப்ரோச் பண்ணாலும் சரி அந்த f of c ஓட வேல்யூ வந்து இந்த f of x ஓட வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்பதான் இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ், இல்லைன்னா கண்டினியூஸ் கிடையாது. ஸோ இந்த கிவன் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கண்டினியூஸா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்க ஒரு ரேண்டம் வேல்யூ c எடுத்தீங்கன்னா, சப்போஸ் -1 அப்படிங்கிற மாதிரி ஒரு c எடுத்தீங்கன்னா, -1க்கு ஜஸ்ட் லெஃப்ட் சைட்ல இருந்து நம்ம இங்க வரும்போது வெரி க்ளோஸ் டு -1 வரும்போது f of x ஓட வேல்யூ 1 தான். பாருங்க, இங்க 1 தான். அதே மாதிரி f of -1ம் 1 தான். ஜஸ்ட் ரைட் சைட்ல இருந்து நீங்க -1 பக்கத்துல வரும்போது that is -1.0000001 அப்படிங்கிற ஒரு x வேல்யூ எடுத்தீங்கன்னா அந்த f of x ஓட வேல்யூவும் 1 தான். இது எல்லாமே ஈக்குவல் டு 1. f of c is equal to f of x, ரைட் ஹேண்ட் லிமிட்ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இருந்து. ஸோ c is equal to -1 அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்து இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ். ஏன்னா f of x வந்து ஈக்குவல் டு f of c -1 அப்படிங்கிற பாயிண்ட்ல. ஆனா வந்து 0 அப்படிங்கிற பாயிண்ட்ல என்ன நடக்குது பார்க்கலாம்.
ஸோ சியை வந்து நீங்க 0 அப்படின்னு எடுத்தீங்கன்னா வேற ஒரு சுச்சுவேஷன் நடக்கும். சியை 0ன்னு எடுத்தீங்கன்னா இங்கேருந்து எக்ஸை கொண்டு வந்தீங்கன்னா that is 0.01 அப்படின்னு கொண்டு வந்தீங்கன்னா f of 0.01 ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 கிடையாது 2. ஏன்னா வந்து என்ன எழுதிருக்கு x is greater than 0னா f of x ஓட வேல்யூ 2. அதே சமயத்துல f of minus 0.01 என்னன்னு பார்த்தீங்கன்னா f of x is equal to 1 if x is less than or equal to 0. So minus 0.01 வந்து less than or equal to 0. So இதோட வேல்யூ 1. So left hand limit வந்து இது, right hand limit இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. புரிஞ்சுதா? So f of c னா f of 0 என்னது? இங்க எழுதுறேன். f of 0 என்னது? At 0, that is x is equal to 0ல வந்து f of x ஓட வேல்யூ 1. So left hand limit அதாவது f of minus 0.01 is equal to f of c, that is f of 0. ஆனா it is not equal to f of 0.01, that is the right hand limit. So continuity definition violate பண்ணியாச்சு. அதனால வந்து இந்த function is not continuous at c is equal to 0. Okay, every point c ல வந்து continuity definition hold ஆச்சுனா தான் இந்த function continuous. So c is equal to -1 அப்படிங்கற பாயிண்ட்ல இது கண்டினியூஸா இருந்தது. ஆனா c is equal to 0 அப்படிங்கற பாயிண்ட்ல இந்த function கண்டினியூஸா இல்ல. அதனால ஓவராலா இந்த function is not continuous. So even ஒரு x equal to c, அதாவது ஒரு c கூட உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா such that right hand limit is not equal to left hand limit, அப்ப வந்து இந்த ஃபங்க்ஷனே டோட்டலாவே கண்டினியூஸ் கிடையாதுன்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ இந்த கேஸ்ல இந்த ஃபங்க்ஷன் வந்து 0ல டிஸ்கண்டினியூஸா இருக்கு. c is equal to 0 அப்படிங்கிற பாயிண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் டிஸ்கண்டினியூஸா இருக்கு. அதனால இது ஓவரால் வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கிடையாது, ஒரு டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகே, செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து f of x is equal to 0.5x. இதுல வந்து எந்த டிஸ்கிரிமினேஷனும் இல்லை. இந்த பாயிண்ட்ல வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் மாறும் அப்படின்னா எதுவுமே எழுதலை. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த கண்டினியூட்டியோட டெஃபினிஷன் ஹோல்ட் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ f of x is equal to 0.x. இதையும் நம்ம வந்து x ஆக்சிஸ் இங்கே வச்சு y ஆக்சிஸ் இங்கே வச்சு வரைஞ்சோம்னா இங்கே 0 போட்டோம்னா x வந்து 1 இருந்ததுன்னா y வந்து 0.5 இப்படி வரும் ஒரு பாயிண்ட். அதே மாதிரி x வந்து 2 இருந்ததுன்னா y வந்து 1 அப்படி வரும். ஸோ இப்படி வந்து ஒரு லைன் வரும், இப்படி ஒரு லைன், ஒரு ஃபிளாட்டான லைன் வரும். ஓகே, இந்த 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 ஃபங்க்ஷனுக்கு நம்ம சி எது வேணாலும் எடுத்துக்கலாம். சி வந்து எக்ஸ் எடுக்கக்கூடிய எந்த வேல்யூ வேணாலும் இருக்கலாம். ஸோ +1, -1, 0, +0.5 எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ 0.5 எடுத்துக்கலாமே ஒரு எக்ஸாம்பிளா. ஸோ 0.5 சி வச்சுக்கோங்க. c ஓட x as x tends to c from right hand side. ஓகே, ரொம்ப x வந்து c பக்கத்துல வரும்போது f of x ஓட வேல்யூ வந்து ஆல்மோஸ்ட் f of c க்கு ஈக்குவல் ஆயிடும். அதாவது அதோட வேல்யூ வந்து f of 0.5 க்கு ஈக்குவல் ஆயிடும். as x tends to c ரொம்ப க்ளோஸா x வரும்போது 0.50001 வரும்போது f of c ஓட வேல்யூ f of x க்கு ரஃப்லி ஈக்குவல் ஆயிடும். அதாவது 0.25 தான் நம்ம அவுட்புட் வேல்யூ. That is 0.5 times 0.5. Okay, so அது வந்து f of 0.5. left side லேந்து x நோக்கி c வரும்போது, I mean c நோக்கி x வரும்போது, that is as x tends to c from left hand side, also நம்ம வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 0.25 வந்துடும் f of x ஓட வேல்யூ. ஏன்னா வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்தும் வந்து ரொம்ப க்ளோஸாக வரும்போது 0.4999999 வரும்போது f of 0.49999 is almost equal to 0.25. ஸோ இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ். அந்த மாதிரி நீங்கள் எந்த இடம் எடுத்தீங்கனாலும் f of 0 எடுத்தீங்கன்னா கூட f of 0 is equal to 0. ஸோ நீங்கள் வந்து ரைட் சைட்லேருந்து அதை அப்ரோச் பண்ணி f of almost 0 is always equal to 0. ரைட் சைட்லேருந்தும் சரி லெஃப்ட் சைட்லேருந்தும் சரி இந்த ஃபங்க்ஷனுக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ். டொமைன்ல அதாவது இன்புட் வேல்யூஸ் எக்ஸ் அப்படிங்கிற வேல்யூஸ் எந்த எடுத்தாலுமே இந்த என்டையர் ரேஞ்ச் ஆஃப் எக்ஸுக்கு உங்களால எஃப் ஆஃப் ஒய் கண்டுபிடிக்க முடியும். சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் as x tends to c from left hand and right hand side is equal to f of c. அதனால இந்த function is continuous everywhere in its domain அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து discontinuous function, இது வந்து continuous function.